சாதியின் பேரால தொடக்கூடாது, கண்ணில் படக்கூடாது, தெருவில் நடக்கக்கூடாது, கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்பதையெல்லாம் நம்முடைய கொள்கைகளால, போராட்டங்களால, இடைவிடாத பரப்புரைகளால உடைச்சு நொறுக்கிட்டோம். கல்வியும் படிப்பும் வேலையும் பதவியும் உடைக்கப்பட்ட சமூகங்களோட கையில் அதிகாரம் செலுத்த வாய்ப்பை கொடுத்திருக்கு. இதுதான் திராவிட இயக்கம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றம். சாதிதான் தமிழகத்தை பிளவுபடுத்தும் முதலாவது சக்தி. அந்த 1000 ஆண்டு அழுக்க ஒழிக்கத்தான் நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி இருந்த எந்த ஆட்சியிலும் இல்லாத சாதனைகளை இந்த திராவிட மாடல் ஆட்சியில நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பெருமையோடு சொல்லணும்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள் முன்னேற்றத்திற்கு திட்டங்களை வழங்குறதுல, நிதியை வழங்குறதுல, தொழில் முனைவர்களாக வைக்கிறதுல, மாணவர்களை உயர்கல்விக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புறதுல, வன்கொடுமைகளை குறைச்சதுல, சமூக சமத்துவத்தை நிலைநாட்டுவதில் நம்ம திராவிட மாடல் ஆட்சி காலம் தான் பொற்காலம் என்பதை நாளை நெஞ்சை நிமிர்த்தி நான் சொல்ல முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் மகாத்மா ஜோதிபா புலே, புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் போன்ற தலைவர்களை உருவாக்க பாடுபட்டிருக்கக்கூடிய சாதிய ஏற்றத்தாழ்வு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை அமைக்கணும். இதுக்கான மாற்றம் தனி மனிதர்கள தொடங்கி சமூகத்தோட ஒட்டுமொத்த எண்ணமா வெளிப்படணும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கொண்ட வரலாற்றுல கடந்த 100-200 ஆண்டுகளாக நாம் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சியும் வெற்றியும் சமூக மாற்றமும் கொஞ்சம் தான். நமக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய முற்போக்கு சமத்துவ எண்ணங்களும் சிந்தனைகளும் எல்லாருக்கிட்டையும் ஏற்படணும். வெறுப்பு அரசியலை விட அன்பை விதைக்கக்கூடிய அரசியல் தான் வலுவானது, ஆற்றல் வாய்ந்தது என்று நான் உளமாற நம்புகிறேன். தமிழ், தமிழர் என்ற ஒன்றுதான் நம்மை ஒன்றிணைக்கும். எதிரிகளையும் எதிரிகளுடைய பரப்புரைகளையும் அடையாளம் கண்டு கொண்டாலே அந்த தடைகளை உடைக்கிறது எளிதாகிவிடும். இந்த சமூகத்துல அங்கங்க நடக்கிற ஒரு சில பிற்போக்கு தனமான செயல்களை காட்டி இதுதான் பெரியார் மன்னா, இதுதான் அம்பேத்கர் மன்னான்னு நீலிக்கண் வெடிக்கிற எண்ணம் என்ன தெரியுமா? இந்த மண்ணில இந்த கொடுமைகள் இன்னும் தொடருதே என்ற கவலை கிடையாது. அவங்களுடைய எண்ணம் நீங்க மாற்றத்தை விதைச்சிட்டு தான் பெருமைப்படக்கூடிய மண்ணில இன்னமும் எங்களுடைய பழமைவாதமும் பிற்போக்குத்தனமும் அடக்குமுறை இருக்குன்னு காமிக்கிறது ஆனதுதான் அந்த பேச்சு. நம்முடைய உழைப்பால சமூகத்தில் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த கொடுமைகளையும் நிச்சயம் களையெடுப்போம். அதுக்கு தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர் உள்ளிட்ட மானுட சமுதாய தலைவர்கள் தந்திருக்கக்கூடிய அறிவொளியில மக்களோடு பயணிப்போம். மதவெறியை மாய்த்து மனிதனையும் காப்போம். ஜெய் பீம்.